வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இந்த ஒரு பொட்டி வந்திருக்கு. இந்த பொட்டியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தால் ஒன்றுமே இல்லை, ஒரு கம்பி ரேக். இப்போ வந்து நம்ம அந்த வந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான அழகான அந்த பொருளை தற்போது காணவிருக்கிறோம். வாருங்கள் அனைவரும். ஒன்றும் இல்லை, இவனுக்கிட்ட ஒரு பொருள் ஆர்டர் போட்டாலே பயமாக இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அற்புதமான அழகான பொருள் தற்போது வெளியே வந்துவிட்டது. ஒரு ரேக், கம்பி ரேக்கு, கிச்சனில் யூஸ் பண்ணுறது ஒரு கம்பி ரேக். ஸோ இதோட ரெண்டாவது விஷயம், இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ ஒரு ரேக்குக்கு 11 கொக்கி வீதம், 2 ரேக்லேயும் சேர்ந்து 22 கொக்கி பூக்கு இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணணும், இதை நீங்கள் வால் அஷ்யூம் பண்ணிக்கிங்க. இதில் வச்சு ஸ்க்ரூவோ எதாவது பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து இந்த தோசை திருப்பி கரண்டி இன்னும் எக்ஸட்ரா வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அடிக்கடி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து இதில் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி கீழே ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஹூக் பண்ணி ஹேங்கிங் பண்ணி விட்டுக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ரேக். ஸோ இதோட யூஸ் அவ்வளோதான். இப்போது ஒரு 199 ரூபா கொடுத்து இதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே சேர்ந்து டோட்டலாகவே 200 கிராம் தான் இருக்குது. ஒரு பீஸ் மெனிக்கு 100 கிராம். இது இந்த 199 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 50% ஓகே அப்படின்னு தோணுது, 50% வந்து ஓகே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை பிடிச்சி நான் வந்து இப்படி பெண்ட் பண்ணால் இதில் வந்து வெல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த வெல்டெலாம் டப்பு டப்புன்னு வந்து விடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ நாம் வந்து அதை பிடிச்சி தொங்க போகிறதில்ல, அது அடுத்த விஷயம். ஆனால் கொடுக்குறப்போ காசுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி தோணும்ல, அது இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு 50% ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பெண்ட் பண்ணால் நல்லா வளையும். ஒரு நம்ம கட்டு கம்பியை விட ஒரு 2 மடங்கு சைஸ் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இதில் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனலாக இதை நான் சொல்ல போனால் எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் உங்களுக்கு யாராவது வேணும், எனக்கு எப்போ அந்த காசுக்கு எனக்கு இந்த பொருளே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப நாரடிக்க வேண்டாம். நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு அன்பாக்சிங், அடுத்த ஒரு பொருளோட பார்க்கலாம். அப்புறம் மறக்காம சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், யாராவது இந்த மாரி வாங்கி இந்த அனுபவப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக அதுதான் நமக்கு தேவை. மறக்காமல் அதை பண்ணுங்கள். நன்றி.